நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யார்கிட்டயும் பதில் இல்லை. Work until you no longer have to introduce yourself. உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஃபேமிலிஸ், இது கீதாவல், நான் உங்கள் பிரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 3ல் வந்து மேஜிக் செயின் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எப்படி போடணுன்னா, ஒரு நூல் வேறு, இன்னொரு நூல் வேறு, டபுள் நூலில் போட போகிறோம் நம்ம. இது வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து வேறு கலரில் இருக்கும், இன்னொரு ஸ்டிச்சஸ் வேறு கலர் இருக்கும், திருப்பி ஒரு ஸ்டிச்சஸ் வேறு கலரில் இருக்கும். அதேமாரி தான் நம்ம வந்து போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் சில்க் த்ரெட்டில் தான் போட போகிறோம். என்ன கலர் போட போகிறோன்னா, ரெட் கலரோ பர்பிள் கலரோ தான் நம்ம வந்து இப்போ சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ரெட் கலரில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். நார்மல் ப்ரொசீஜர் தான். கையில் எப்படி எடுத்து வைக்கணுமா வச்சு கீழே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நீடில் கீழே மேலே குத்தி எடுத்துகிறோமா. எடுக்கும்போது ரெட் கலர் வருதா, எடுத்து சொல்லியிருந்தேன்ல இன்னொரு கலர் வந்து பர்பிள் கலர். இப்போது இந்த கலர் எடுத்துக்கோங்க. பர்பிள் கலர்லேயும் நாட் போட்டு வச்சுருக்கேன், சிங்கிள் த்ரெட் இருக்குது. இப்போது சுற்றி கீழே அந்த ரெட் கலர்லேயும் பிடிச்சிக்கோங்க. ரெட் கலரையும் பிடிக்கணும், இந்த பர்பிள் கலரையும் பிடிக்கணும். இப்போ ரெட் கலர் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு திருப்பி சுற்றி இந்த பர்பிள் கலரை வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பர்பிள் கலர் வந்து நம்ம எடுத்துட்டோமா. இப்போது அந்த ரெட் கலரை எடுக்கிறோம். இப்போ இந்த பர்பிள் கலரை எடுத்துட்டோம். இப்போ இந்த ரெட் கலர் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வந்து எடுத்தாச்சா. இப்போது இந்த ரெட் கலர் மட்டும் பிடிச்சிக்கோங்க, பர்பிள் கலரை விட்டுருங்க. பர்பிள் கலரை இழுத்துட்டு நல்லா விட்டுருங்க. இப்போ இந்த ரெட் கலர் நூலை மட்டும் எடுத்து ரெட் கலர் மட்டும் எடுங்க. ரெட் கலர் மட்டும் தான் வரணும். வந்துருச்சா? இப்போ இந்த ரெட் கலர் டைட்டாக இழுத்துட்டு ரெட் கலரை விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த பர்பிள் கலரை மட்டும் எடுங்க. உங்களுக்கே தெரியும், கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். இப்போ எடுங்க. நெக்ஸ்ட்டு பர்பிள் கலரை டைட்டாக பிடிச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரெட் கலர் எடுங்க. இப்போ ரெட் கலர் டைட்டாக பிடிச்சி விட்டுட்டு இப்போ பர்பிள் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனாக போட்டுகிட்டே வந்துட்டோம். இப்போ வந்து நாட் வந்து இந்த கலர்லேயும் போடணும், அந்த கலர்லேயும் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் என்ன கலர் வந்தது, பர்பிள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பர்பிள் வந்துருச்சா.
இப்போ பர்பிள்லேருந்து எடுத்து நம்ம இப்போ ரெட்டு தானே எடுக்கணும். ரெட் எடுக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் நாட் வந்து போட்டுக்கலாம். பர்பிளை விட்டுருங்க, கீழே விட்டுட்டு ரெட் கலர் நாட் வந்து போட்டுக்கோங்க. ரெட் கலர் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து பர்பிள் கலர் நாட் வந்து பக்கத்துலேயே சின்னதாக. ஓகேங்களா? அவ்வளோதான். இது நான் உங்களுக்கு தெரியணுன்றனால வந்து மேலே சொல்லியிருக்கேன். இப்போ நாட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நான் சொல்கிறேன்ட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இது இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் இது தான். ஓகேங்களா? இதுதான் மேஜிக் செயின் ஸ்டிச்சஸ். கிளாஸ் 3ல் மேஜிக் செயின் ஸ்டிச்சஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் 3ல் வந்து மேஜிக் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பேக் ஸ்டிச்சஸ் வந்து என்னன்னா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச்சஸ் வந்து கிளாஸ் 2ல் பார்த்தோம்ல, அது கீழே வந்து செயின் லூப் ஸ்டிச்சஸ் பார்த்தோம்ல, அந்த செயின் லூப் ஸ்டிச்சஸ் தான் வந்து பேக் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. இந்த செயின் லூப் ஸ்டிச்சஸ்க்கு இன்னொரு பேர் தான் பேக் ஸ்டிச்சஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டீம் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக போடுற ஸ்டிச்சஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி கேர்வாய் வர மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். வாங்க இந்த லைன் இதே மாதிரி எப்படி போடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நார்மல் சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கோம். நம்ம இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் இப்போ தான் நீங்கள் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் வந்து சில்க் த்ரெட்லேயே போடுறேன் அப்படின்றவங்களும் ஓகே தான். நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட போடலாம். நாட் போட்டு வச்சுருக்கேன். நார்மல் ஹேண்டில் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீடல் உள்ளே விட்டு த்ரெட்டை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ நார்மல் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கிறோமா, எடுத்தோடனே பெரிய ஸ்டிச்சஸ் போடாமல் குட்டியோண்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து டபுள் செயின் மெத்தட் அந்த மாதிரி தான் போட்டோம்ல. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, செயின் லூப் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, கிளாஸ் 2ல் வந்து செயின் லூப் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதில் வந்து என்ன போட்டோம், இந்த ஸ்டிச்சஸ்க்கு சென்டர் பாயிண்டில் எடுத்து போட்டோமா, அதே மாதிரி தான் பாருங்கள். சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சென்டர் பாயிண்டில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிச்சஸ், திருப்பியும் ஒரு பெரிய ஸ்டிச்சஸ் போட்டு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து சென்டரில் எடுத்து போட்டோமா, இந்த ஸ்டிச்சஸ்க்கு சென்டர் ஸ்டிச்சஸ் எடுத்து போட்டோமா, இப்போ இங்கே வந்து அங்கே போடாமல் சைடில் இங்கே பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். இதுக்கு வந்து சென்டரில் ஸ்டிச்சஸ் எடுத்து போட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் தான் சென்டரில் போடணும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்து போட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நூல் விட்டு வச்சுருக்கோமா, இந்த நூல்களை வந்து சைடில், இந்த ஸ்டிச்சஸ்க்கு சைடில் சென்டர் பகுதியில் ஒரு பெரிய ஸ்டிச்சஸ், ஒரு சின்ன ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? இப்போது எடுத்து திருப்பியும் இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, இப்போ கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்து குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் பாருங்கள்.
இது நீங்கள் தெளிவாக பார்த்தாலே புரியும். யாரும் சொல்லணும் தெளிவாக சொல்லி தரணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் வந்து இங்கே போட்டிருக்கானா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ்ஸு இது கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே போட்டிருக்கல இங்கே போட்டிருக்கல இங்கே முடியுதுல்ல அங்கேயே ஒரு ஸ்டிச்சஸ்ஸு ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு இங்கே போடணுமா, இங்கே போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடணும். புரியுதுங்களா? ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் திருப்பியும் இங்கே நாட் போட்டிருக்கேன்ல இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சைடாக போயிடாதீங்க, கொஞ்சம் கிட்டிக்கவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சைடாக போயிட்டீங்கன்னா கோணலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிச்சஸும் இந்த ஸ்டிச்சஸும் சேமாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் போடணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து மேஜிக் செயின் ஸ்டிச்சஸ் பேக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து செயின் லூப் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி போட சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம் ஸ்டிச்சஸ் வந்து 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு. அந்த 3ல் வந்து ஒன்று வந்து ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருந்தது, நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து மேஜிக் செயின் ஸ்டிச்சஸும் ஸ்டீம் ஸ்டிச்சஸும் இன்றைக்கி வந்து பார்த்தோம். வாங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.